இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் சித்திரை மாதம் 17ஆம் நாள் 30/4/2024 ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:58. லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஷஷ்டி. அதிகாலை 4:46 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம். அதிகாலை 2:39 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 2:39 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது அதிகாலை 5:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். சில எதிர்பாராத பலன்கள் கிடைப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தலாம். இன்றைய நாள்ல நீங்க மன மகிழ்ச்சியுடனும் இருப்பீங்க. பணிகள் எல்லாவற்றையுமே விரைவாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இன்று குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் இருப்பீங்க. இன்று குடும்பத்தினருடன் உற்சாகமாகவும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். நண்பர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். தொழில்ல என்ற விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்களின் மூலம் நல்ல ஒரு ஆதாயத்தையும் காணலாம். கல்வி பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டிகள் குறைந்து வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். பிள்ளைகளை பற்றிய கவலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பிரபலமான நபர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்தும் கொள்வீங்க. அதற்கு ஏற்ப உங்களை மாற்றியும் கொள்வீங்க. வழக்குல சாதகமான தீர்ப்பும் வந்து சேரும். வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. லாபத்தையும் பெறலாம். அலுவலகத்துல சக ஊழியர்களை விட அதிகாரிகளிடம் செல்வாக்கு அதிகரிக்கவும் கூடும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்குங்க. பல விஷயங்கள்ல சுபமான செலவுகளும் ஏற்படலாம். தொண்டு பணிகள்ல அதிக ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. மன அமைதியும் உண்டாகும். முதியவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. பணியிடத்துல சாதகமான மாற்றங்களும் ஏற்படலாம். உங்கள் சக ஊழியர்களுடைய மனதுல சின்ன பொறாமை கூட ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளிவட்டாரத்துல புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். பழைய நினைவுகளினால மனதுல மகிழ்ச்சியும் உண்டாகும். தள்ளிப்போன சில காரியங்கள் எளிதில் முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல இனம் புரியாத குழப்பங்களும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்குங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பிள்ளைகளுக்காக வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு எதிர்காலத்துல நல்ல ஒரு பலன்களையும் தருவதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய கல்வி விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. புதியதாக ஏதாவது இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது, மகிழ்ச்சியும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தெளிவுடனும் உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். இன்று தேவையற்ற அவநம்பிக்கைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது, இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. இன்று பணியிடத்துல வளர்ச்சி சராசரியாகவும் இருக்கும். பணியில ஏதாவது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல என்ற கணவன் மனைவிக்கு இடையே உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாங்க. இது ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியும் விடலாம். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. இதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும். இன்று நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பணமும் கையில இருக்கும். பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் சம்பந்தமாக செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. இன்று தேவையற்ற தொட்டுக்கள்ல இருந்து தவிர்த்துக் கொள்வதற்கு உணவுப் பொருட்கள்ல கவனமாக இருப்பதே நல்லது. இன்று பிற்பகலுக்கு மேலே எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். எதிரிகளும் பணிந்தும் செல்வாங்க. பிறருக்கு கொடுத்து வராமல் இருந்த கடன் தொகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் நடைபெறுங்க. பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். உங்களுடைய பெண் பிள்ளைகள் ஆசைப்பட்டதை நிறைவேற்றிய வைப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு மக்களிடையே செல்வாக்கும் அதிகரிக்கும். படிப்புல தடைகள் நீங்கி மாணவர்கள் அக்கறையும் காட்டுவாங்க. தங்களுடைய பாடங்களை நல்லபடியாக படித்து முடித்தும் விடுவாங்க. தொழில் துறையில ஏற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. நிலுவையில இருந்து வந்த பணத்தை சாமர்த்தியமாக வசூல் செய்தும் விடுவீங்க. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வேற்று மதத்தினர் சில உதவிகளையும் செய்வாங்க. உங்களுக்கு நல்ல நண்பர்களும் ஆவாங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் செய்யும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாமே பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. உங்களுடைய கனவுகள் நினைவாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பிற்பகலுக்கு மேல உங்கள் வணிகம் தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்பாடுகளினால பண ஆதாயத்தையும் பெற்றுவிடலாம். நண்பர்களுடன் சுப நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. பயணம் சம்பந்தப்பட்ட திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திடீர் பயணங்களினால புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. அவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. தொழில் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கால்நடைகள் தொடர்பான பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். வழக்குகள்ல சாதகமான முடிவும் கிடைக்கப் பெறுவீங்க. பய உணர்வுகளும் நீங்குங்க. துணிச்சலாக ஏதாவது புதிய வேலைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கூடுதல் கவனத்துடன் வரவு செலவு கணக்குகளை பார்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமும் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ வழிபாடுகள்ல கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு
உற்சாகம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. திட்டமிட்டு அதன்படி செயலாற்றவும் செய்வீங்க. இது உங்களுக்கு உத்வேகத்தை தருவதாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. உங்களுடைய செயல்திறன் பாதிக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. சிறப்பாக செயல்படுவதும் நல்லது. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கவும் செய்யாது. உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அவர்களுடனான கருத்து வேறுபாடுகளை நீங்கள் சரி செய்தும் கொள்வீங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பயணத்தின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. கொண்டு செல்லும் ஆவணங்கள்ல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று தக்க சமயத்துல உணவு உண்ண முடியாத அளவிற்கு ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்று சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருங்க. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்கள் என்ற உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல உற்சாகமான சூழ்நிலைகளும் ஏற்படும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த செலவுகளும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். உடன் வேலை செய்பவர்களிடம் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். தொழில் மந்தமாக இருந்தாலும் வருமானத்துல ஓரளவிற்கு முன்னேற்றத்தையும் காணலாம். உணர்ச்சி வசப்படாமல் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மனதை அமைதிப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. வேலை இடத்துல கவனத்தை சிதறவிடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்தும் விடுவீங்க. பயணங்களினால ஏதாவது அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. அலுவலகத்துல மேலதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கடந்த 2 நாட்களாக எதிர்பார்த்து வந்த சில காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல உள்ள மூத்தவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். நண்பர்களினால தக்க சமயத்துல சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்களும் குறையும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்ல தனிப்பட்ட ஆர்வத்தையும் காட்டுவீங்க. சில தேவையற்ற விஷயங்களுக்காக நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். மனதுல பணி நிமித்தமான புதிய இலக்குகளை நிர்ணயித்தும் கொள்வீங்க. பெரியோர்களுடைய ஆலோசனைகள் மனதுல மாற்றத்தினையும் ஏற்படுத்தலாம். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மற்றவர்களிடத்திலையும் கனிவாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்று குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவினர்களினால எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இன்னல்களும் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். விரயங்களும் ஏற்படலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியில மிகுந்த திருப்தியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. அவர்களுடன் சிறந்த முறையில தொடர்பு கொண்டும் இருப்பீங்க. உறவுல அன்பும் அதிகரிக்குங்க. ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் வந்து சேருங்க. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் என்றும் கூறலாம். இன்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சீராகவும் இருக்குங்க. சீரான மனநிலையுடனும் இருப்பீங்க. சிறப்பாக வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஆதாயம் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தொழில் சம்பந்தமாக கிடைக்கின்ற நல்ல செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரத்துல முன்னேற்றத்தை காணக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு உழைப்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. சிலருக்கு உங்களுடைய உறவினர்களின் மீது ஏற்பட்டு இருந்த சந்தேக உணர்வுகளும் நீங்குங்க. நிம்மதியாகவும் உணர்வீங்க. எதிர்பார்த்தபடி வேலைகளும் நடைபெறுங்க. இதனால மன நிம்மதியும் உண்டாகும். விருப்பமில்லாத இடங்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்க பெறுவீங்க. புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உறவினர்கள் வீடு தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால பாராட்டவும் படுவீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள்ல ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாங்க. ஆனாலும் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் வாகனங்கள் வாங்குவது தொடர்பான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அதிகரிக்கவும் செய்யும். கடன் பட்டாவது புதிய சொத்துக்களை வாங்கவும் செய்வீங்க. தாங்கள் இப்பொழுது செய்யக்கூடிய ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு இடம் மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளையும் செய்யலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. தடைப்பட்ட பணிகள் பற்றிய எண்ணங்களும் மேம்படும். அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் ஆதாயமும் உண்டாகும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சிந்தனையின் போக்கில் மாற்றங்களும் ஏற்படலாம். வாகன பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். கல்வி சார்ந்த பணிகள்ல குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று ஒரு மன மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வகையில எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். ஆதாயமும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. இன்று கொடுக்கல் வாங்கல்களிலும் கவனமாகவும் இருங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். குழப்பங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லதுங்க. தேவையற்ற டென்ஷன்களுடன் வேலைகள் செய்யவும் வேண்டாம். நம்பிக்கை தரும் எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாளை உற்சாகமாக ஆக்கிக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. பணிகளை பொறுத்தளவிற்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும் வந்து சேரும். அதிக பணிகளும் இருக்குங்க. இது உங்களுடைய எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். திருமண உறவுல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மகிழ்ச்சியான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. அனுசரித்து நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வாடிக்கையாளர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்கத்தின் மூலம் எடுக்க வேண்டிய காரியங்களை எல்லாமே சுமூகமாக செய்து முடித்தும் விடுவீங்க. அரசின் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலியின் மனம் அறிந்து நடந்து கொள்வதும் நல்லது. தேவையற்ற விவாதங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. பெண்களுக்கு ஆடை ஆபரணங்களை வாங்கி தந்து மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க. தொழில இருந்து வந்த தடைகளை தாண்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவி அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று கேட்ட இடத்துல இருந்து பணத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல திடீர் லாபமும் உண்டாகும்.
உத்தியோகத்துல சக பணியாளர்களுடன் இணைந்து பணிகளை எல்லாமே விரைந்து முடித்தும் விடுவீங்க. அதிரடி மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு தொடர்பான விஷயங்களை ஆரம்பிப்பதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுடைய கல்வி நிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய முன்னேற்றங்களும் உண்டாகும். ஆராய்ச்சி துறையில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நிதி பற்றாக்குறைகள் ஏதாவது ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். குடும்பத்துல ஒத்துழைப்பான சூழலும் உண்டாகும். புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இது குறித்த எண்ணங்களும் ஏற்படலாம். புதுவிதமான துறைகளின் மீது ஆர்வமும் உண்டாகும். உயர் பதவியில இருப்பவர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்குங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதியதாக ஏதாவது வீடு கட்டுவதற்கு இடம் தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வீடு மனை அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு அட்வான்ஸ் தொகைகளை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறையவும் செய்யலாம். ஆர்வமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. செயல்கள்ல நேர்மையாக இருப்பதும் நல்லதுங்க. மன அழுத்தங்கள் நீங்குவதற்கு இன்றைய நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் ஆக்கியும் கொள்ளுங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. பணிகள் என்ற இறுக்கமாகவும் இருக்குங்க. பணியிட சூழல்கள் சுமூகமாக இருக்காது. ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை தொழில் சார்ந்த முறையில செய்வதற்கு திட்டமிட்டு செய்வதும் நல்லது. திருமண உறவில என்ற நல்லிணக்கமும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லதுங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகள் அதிகமாகத்தாங்க இருக்கும். பணவரவு இருந்தாலும் அதற்கு ஏற்ப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. குடும்பத்துல மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும். பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. பயணங்களின் மூலம் நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று உங்களுடைய குடும்பத்தினருக்காக ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சக ஊழியர்களிடம் சாமர்த்தியமாக பேசி வேலை வாங்கவும் செய்வீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். கணினி துறையில இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சியும் இருக்கும். மற்றவர்களுக்காக ஆடம்பர செலவுகளையும் செய்வீங்க. அடுத்தவர்களுடைய விவகாரங்கள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. என்று ஒரே நாள்ல முக்கியமான 4-5 வேலைகளை நீங்களே செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல நகைச்சுவையாக பேசுவதும் நல்லது. அனுசரித்து பேசித்தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். என்ற சில விவாதமான கருத்துக்களை பேசவும் வேண்டாங்க. இது ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்தியும் விடலாம். வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல ஒத்துழைப்புகள் சற்று குறைவாக தங்க இருக்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வேலை சுமை அதிகமாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். வெற்றிகரமாக தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். கல்வியில மாணவர்கள் நல்ல நிலையையும் பெறுவாங்க. உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு சிறந்த முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கண்முன்னே வந்து நிற்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் தாமாகவே விலகி சென்றும் விடுவாங்க.
அவர்களினால இப்பொழுது சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலைக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வர்த்தக பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். எதிலும் முன்கோபமின்றி செயல்படுவதும் நல்லது. வாடிக்கையாளர்களிடத்துல ஆதரவுகளும் இருக்கும். புதிய வாடிக்கையாளர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதாயமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திருப்தியாகவும் அமைதியுடனும் இருந்து விடுவதே நல்லதுங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். முக்கியமான செயல்களை செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் 1-2 நாட்களுக்கு பின்பு பார்த்துக் கொள்வதும் நல்லதுதான். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். குறித்த நேரத்துல பணிகளை முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். இது சம்பந்தமாக உங்களுடைய மனதில் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல என்ற கணவன் மனைவிக்கு இடையே எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையுடன் நடந்து கொள்வதும் நல்லதுங்க. நட்பாக பேசுவதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. குடும்பத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. அலைச்சல்களும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல ஏற்பட்டு இருந்த பாதிப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவலைகளும் குறையும். இன்று உங்களுடைய பிள்ளைகளுடன் உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்துல உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கையிருப்பும் குறையும். வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணிச்சுமை அதிகரித்தாலும் சோர்ந்து விடாமல் செய்து முடித்து விடுவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏதாவது மறைமுக தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு நன்றாகவும் இருக்குங்க. மனக்கவலைகளும் நீங்கும். வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலைகளை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகவும் இருக்குங்க. திட்டமிட்டு செயல்பட்டாலும் சில நேரங்கள்ல ஏதாவது தடைகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியாளர்கள் முன்னேற்றமான பலன்களையும் தருவாங்க. உற்சாகத்துடன் வேலைகளை செய்து உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. குடும்பத்தை பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். திடீர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். இன்று வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதியதாக சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பெண்களுக்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றியையும் ஏற்படுத்தும். பொருளாதாரத்துல நல்ல நிலையையும் அடையலாம். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியும் உண்டாகும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. குடும்ப விஷயத்துல மற்றவர்களுடைய தலையீடுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பூர்வீக சொத்துக்கள்ல சகோதரர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். ஏதிலும் தனித்தன்மையுடனும் செயல்படுவீங்க. வாழ்க்கை துணைவர் பற்றிய சிந்தனைகள் அதிகமாகவும் இருக்குங்க. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வதும் நல்லது. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். இன்று வெளியூர் பயணங்கள் பயனுள்ளதாகவும் இருக்குங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை பார்த்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. தனித்தன்மையோடு செயல்படவும் செய்வீங்க.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களினான செலவுகளும் ஏற்படலாம், புரிதல்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். தைரியமும் உறுதியும் என்று உங்ககிட்ட அதிகமாகவும் இருக்குங்க. பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. உங்களுக்கு என்று ஒரு தரத்தை நிர்ணயம் செய்து கொண்டு அதன்படி வேலைகளையும் செய்வீங்க. வேலையில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவுல என்ற கணவன் மனைவிக்கு இடையே காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல காரியங்களுக்காக இன்று பணத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதியின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. இன்று தொடங்கும் காரியங்கள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பிள்ளைகளுடைய வழியில சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம். இது உங்களுக்கு சங்கடங்களையும் ஏற்படுத்தலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாகவும் இருக்கும். இன்று வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டு தொழில எச்சரிக்கையாக செயல்படுவதும் நல்லது. தொழில் துறையில இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். பெண்கள் விஷயத்துல கவனமாகவும் பேசுங்க. யாரிடத்திலும் அதிக உரிமையை எடுத்து பேசிவிடவும் வேண்டாம். சகோதர சகோதரிகளுக்காக ஏதாவது கடன் உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அந்தஸ்தை மேம்படுத்தியும் கொள்வீங்க. ஆடம்பர காரியங்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களிடத்துல பாசமொழியும் பொழிவீங்க. நெடுநாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வந்து பேசுவது உங்களுக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். வீடு வாகனங்கள் போன்றவற்றை சரி செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்குங்க. அவர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் ஆதாயமும் உண்டாகும். பங்கு வர்த்தகத்துறை, சுற்றுலாத்துறை, உணவுத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லபடியாகவும் இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். ஊதிய உயர்வு போன்றவற்றை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் அதிகரிக்கும். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. ஜாமீன் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. உடல்ல தோற்றப்பொழிவு பற்றிய மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல பாக்கிகளை எல்லாமே பொறுமையுடன் வசூல் செய்தும் விடுவீங்க. மற்றவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களிடம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களிடத்திலும் அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. குடும்ப தொழில் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. மூத்தவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கை நிறைந்தும் காணப்படும். உங்களிடத்துல உறுதியும் தைரியமும் இருக்குங்க. என்ற முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இது உங்களுக்கு தன்னம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்க புத்துணர்ச்சியாகவும் செயல்படுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று திடமான மனதுடனும் இருப்பீங்க. உங்களிடத்துல இருக்கின்ற திறமையின் காரணமாக மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படும்.
நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். திடமானவும் மன உறுதியுடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் முழுவதுமே முழு ஆரோக்கியத்துடனும் உணர்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஏதாவது அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லதுங்க. லாபம் நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று ஓரிரண்டு நாட்களாக முடிக்க முடியாத வேலைகளை இன்று செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளிடம் கவனமாக பேசுவதும் நல்லது. குடும்ப செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. வேலை இடத்துல மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. தொழில ஏற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல அக்கறையுடனும் இருப்பீங்க. பிள்ளைகளுடைய படிப்பிற்காக அலைச்சல்களும் ஏற்படலாம். மறைமுக எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அறிவுபூர்வமாக பேசுவதும் நல்லது. சிலருக்கு திடீர் முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. பொருளாதாரத்துல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். புதிய தொழில் முயற்சிகள்ல வெற்றிகரமாகவும் உணர்வீங்க. வேலை வாய்ப்பிற்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஓரிரண்டு நாட்களுக்குள் நல்ல தகவல்களும் வந்து சேருங்க. ஒரு வேலையை விற்று மற்றொரு வேலைக்கு மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்கள்ல இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். பெண்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். உயர்கல்வி தொடர்பான விஷயங்கள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைகளினால நல்ல ஒரு தெளிவும் உண்டாகும். அரசு வழியில ஆதாயமும் உண்டாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனதுல புதுவிதமான இலக்குகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. தாமதங்களும் குறையும். வேலைகள்ல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. தொலை தூரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இலக்குகளும் பிறக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய நடவடிக்கைகள்ல சற்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடித்தும் விடுவீங்க. புதியதாக ஏதாவது கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன தடைகளினால ஏதாவது நேர விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு செயல்பட்டு சுமூகமாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவுல என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் இருக்குங்க. கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். ஒரு பக்கம் உங்களுடைய கோபங்களை எல்லாமே தள்ளி வைத்து விடுவதும் நல்லதுங்க. இருவருக்கும் இடையே என்று நட்பாக பேசிக்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கையில உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்குங்க. இதனை எல்லாமே நீங்க சமாளித்தும் விடுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பாங்க. பிற்பகலுக்கு மேல சகோதரர்களினால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களினால குடும்பத்துல ஏதாவது குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்குங்க. என்றும் புண்ணிய காரியங்கள்ல ஈடுபட்டு மதிப்பும் மரியாதையையும் அதிகரித்தும் கொள்வீங்க. உங்கள் வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
மாணவர்கள் கல்வியில கூடுதல் அக்கறையுடனும் இருப்பாங்க. அரசு பணியாளர்களுக்கு கூடுதல் கவனத்துடன் வேலைகளை செய்வதும் நல்லது. காவல்துறையில இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளினால பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வேலை ஆட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் சிறிய அளவுல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உணர்ச்சி வசப்படாமல் வார்த்தைகளை கடைபிடிப்பதும் நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஓய்விற்கான நாள் என்றும் கூறலாம். வாகன வகையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. சில வில்லங்கங்கள்ல இருந்து விடுபட்டும் விடுவீங்க. காதல் வயப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். முயற்சிக்கு ஏற்ப புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல ஒத்துழைப்புகளும் உண்டாகும். வியாபாரத்துல சில நுட்பங்களை புரிந்தும் கொள்வீங்க. மறைமுக போட்டிகளை எல்லாமே வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. எதிர்பாராத பயணங்களினால முன்னேற்றமும் உண்டாகும். விவசாயத்துல ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேலே எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். தைரியம் குறைவாகவும் உணர்வீங்க. நேர்மறையாக இருப்பதும் நல்லது. நேர்மறையாக சிந்தித்து மன ஆற்றலுடன் இருப்பதும் நல்லதுங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்களுடன் ஒத்துழைப்புகள் நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களுடைய அணுகுமுறையில நல்ல ஒரு மாற்றங்களும் உண்டாகும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. சகஜமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுங்க. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. பணத்தை கவனமாக கையாளவும் செய்வீங்க. திட்டமிட்டு செலவுகளும் செய்வீங்க. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்குங்க. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மனதில் இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல சில பிரச்சனைகளை எல்லாமே சமாளித்தும் விடுவீங்க. பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தள்ளி வைப்பதும் நல்லது. பிள்ளைகளினால ஏதாவது எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். யாரையும் நீங்கள் எதிர்த்து பேசவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று சென்று விடுவதே நல்லது. அரசு அலுவலகங்கள்ல பணி அழுத்தங்கள் அதிகமாகவும் இருக்குங்க. நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஏதாவது வேலைகளும் இருக்கும். மனைவியின் கோபத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. என்று உங்களை அறியாமலேயே ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. உறவினர்களினால ஏதாவது மனக்கசப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இருப்பினும் நிர்வாகத்தினருடைய நம்பிக்கையையும் நல்ல எண்ணத்தையும் பெற்று விடுவீங்க. எதிர்கால வளர்ச்சிக்கு இது பயனுள்ளதாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் உண்டாகும். பற்றாக்குறைகளை எல்லாமே நிவர்த்தி செய்தும் விடுவீங்க. புதிய தொழில் முயற்சிகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான பாதைகளை நோக்கியும் செல்லலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல முன்னேற்பாடுகளையும் செய்வீங்க. ஆன்மீகம் தொடர்பான பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வெளியூர் வர்த்தகம் தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தனவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான அலைச்சல்களும் ஏற்படலாம். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, முன்னேற்றமும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம், அலைச்சல்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்று மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். நல்ல வாய்ப்புகளும் வந்து சேருங்க. இதனை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். தகவல் தொடர்புகளின் மூலம் நிறைய சாதிக்கவும் செய்வீங்க. பணியை பொறுத்தளவிற்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இது முன்னேற்றத்திற்கான நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்கள் துணையுடன் சீரான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய இனிமையான பேச்சுக்களின் மூலம் உங்கள் துணையை மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். குடும்பத்துல பயனுள்ள தேவைகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆற்றலுடனும் தைரியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. எதிலும் அவசரம் இல்லாமல் முடிவுகளும் எடுப்பீங்க. உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக பேசினாலே போதுங்க. பிள்ளைகளினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அனுசரணையாகவும் நடந்து கொள்வீங்க. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாகவும் இருக்குங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். இரவு பகல் பார்க்காமல் வேலைகளையும் செய்வீங்க. வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த இழுபறிகளும் இடைஞ்சல்களும் நீங்கும். பணவரவு அதிகரித்து சேமிப்புகளை உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி மக்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். சாதுரியமான பேச்சுக்களினால எடுத்த காரியங்களை சாதித்தும் விடுவீங்க. மூத்த சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவியின் வழியிலும் உறவினர்களுடைய வழியிலும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளையும் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. மேலதிகாரிகளிடம் சிறந்த முறையிலும் நடந்தும் கொள்வீங்க. எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும். இன்று வேலையில நிர்வாகம் நம்பிக்கை வைக்கவும் செய்வீங்க. நிர்வாகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு தொடர்பான காரியங்களை இன்று துவக்கவும் செய்யலாம். வெற்றியும் உண்டாகும். மாணவர்களுடைய கல்வி நிலையில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வெளிநாட்டு கல்வி பயின்று கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். குடும்பத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. பயனற்ற பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிலுவையில இருந்து வந்த தன வரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்குங்க. செயல்களுடைய தன்மைகளை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஆராய்ச்சி சார்ந்த பணிகள்ல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால ஏதாவது மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். புரிதல்களும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.